ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து ஒரு டெய்லி விலாக் தான் பார்க்க போகிறோம். ஃப்ரைடே, சாதா வெள்ளி இல்லை, ஆடி வெள்ளி வேறு. சரி, எனக்கு வேலைக்கு கிளம்ப டைம் ஆச்சு. நான் குக்கிங்கில் இறங்கியிருக்கேன். இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் போவேன் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, எனக்கு பிடிச்ச மாதிரி என்ன குக்கிங் பண்ணுறேன் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ரைஸ் வச்சாச்சு. அடுத்த கடாய்க்கு அதில் வந்து பருப்பும் மிளகாயும் போட்டு ஃப்ரை பண்ண போகிறேன். துவையால் அது எனக்கு இல்லை. மதியானத்துக்கு மேலே எங்கள் வீட்டில் வந்துடுவாங்க அவங்க சாப்பிட்றதுக்கு. எனக்கு வந்து ஆனியன் தாளிச்ச சாதம். இது வந்து லைட்டாக, ரொம்ப லைட்டாக ஒரு ட்ராப் ஆயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கடலைப்பருப்பு, 4 மிளகா இதெல்லாம் போட்டு தான் வறுத்துக்கணும். இதோட ஒரு அரை மூடி தேங்காய் போட்டு நம்ம அரைச்சிடலாம். ரொம்ப நிறையா தேங்காய் போட்டால் நல்லா இருக்காது, காரமாக கம்மியாயிடும். அதுக்கப்புறம் இதோட வேறு என்ன வேணால் இன்க்ரீடியன்ட்லாம் ஆட் பண்ணலாம். ஆனால் இது பேசிக் டேஸ்ட் இதுதான், நல்லாவே இருக்கும். இது மட்டும் போட்டால் போதும். வெறும் கடலைப்பருப்பு, மிளகா, தேங்காய், உப்பு இருந்தால் போதும். இந்த சட்னி செஞ்சு சாப்பிட்லாம், துவையல் செஞ்சு சாப்பிட்லாம், தோசைக்கு தொட்டுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பாட்டுக்கு பரட்டி சாப்பிடவும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் காரம் அதிகமாக போட்டால் அப்படி எண்ணெய் ஊற்றி அதில் லைட்டாக உப்பு போட்டு கலந்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க இதை செஞ்சுட்டு அப்புறம் என்னன்னு பார்க்கலாம். எப்போவுமே ஃப்ரை பண்ணும்போது இது கலர் வந்து கருகிடாமல் இருக்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி பேன்லாம் ரொம்ப ரொம்ப லேஸாக இருக்கும். ஸோ ஹீட் வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கும். ஸோ அவ்வளோதான். இது வந்து மிச்சம் இருக்கிற சூப்பில் வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிக்கும். இப்போ நான் தேங்காய் கட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத காமிக்கலாம். இது வந்து ஆறணும். தேங்காய் கட் பண்ணி வச்சுட்டு இது ஆறின வாட்டி உப்பு போட்டு அரைச்சிட்டா துவையல் ரெடி. அடுத்தது தாளித்து சாப்பாடுக்கு வெறும் வெங்காயம் மட்டும் கட் பண்ணோம். அதே மாதிரி தான் இதுவும் எண்ணெயில் கடுகு, பருப்பு, மிளகா போட்டு தாளிச்சுட்டு வெங்காயத்தை போட்டு ஃப்ரை பண்ணி கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சம் மிளகு ஜீரகத்தூள் போட்டு நல்லா கலந்து காரம் மைல்டாக இருந்துச்சு அப்படின்னா சாதத்தோட பரட்டி சாப்பிட்டா அதுவும் சூப்பராக இருக்கும். அதான் இன்றைக்கி என்னோட லஞ்சு. ஓகே, வாங்க செஞ்சுட்டு காமிச்சு. ரெடி ஆகிட்டு துவையல் அரைச்சி சுட சுட எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. அதுக்கப்புறம் டிஷ் எனக்கு சாப்பாடும் ரெடி பண்ணிட்டேன். எனக்கான பிரேக்ஃபாஸ்ட் அப்புறம் லஞ்ச் ரெண்டுமே முதல் சொல்லிக் கொடுத்தது எனக்கு எங்கள் அக்கா தான். 2005 சொல்லிக் கொடுத்தா. ஒரு ஹார்ட்லி நான் அப்புறம் 10 டைம்ஸ் தான் செஞ்சேன். ஏன்னா அப்போ நான் வந்து 6th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் சமைக்க ஆரம்பிச்சதே ஒரு காலேஜ்லாம் போயிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தான். ஸோ இப்போ வரைக்குமே ஒரு 10 டைம்ஸுங்கிறது ரொம்ப மேக்ஸிமம் தான். ஏன்னா இது அது வரைக்கும் இப்படி ஒன்று இருக்குங்கிறதே எனக்கு தெரியாது அவள் செஞ்சு கொடுக்கறதுக்கு முன்னாடி. இது வந்து மோஸ்ட்டாக யாருக்குமே பிடிக்கிறது இல்லை. ஆனால் எனக்கு இது வந்து டிஷ்லேயே ஒரு ஆப்ஷன்ற மாதிரி ஆயிடுச்சு. நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அதனால் ரொம்ப ரேராக இப்போ இந்த மாதிரி தனியாக லஞ்ச் பாக்ஸ் எனக்கு மட்டும் செஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நான் அப்போ மட்டும் செஞ்சுக்கிறது. ஓகே, நம்ம குளிச்சுட்டு ரெடி ஆகணும். ரெடி ஆகிட்டு அப்புறம் பார்ப்போம். ஆல்ரெடி இப்போ 8:15 ஆகிடுச்சு. நான் வந்து இதை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா இங்கே டைம் இல்லை, நமக்கு அங்கே போயிட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் ஒட்டுக்கா செஞ்சு இப்போ 2 பாக்ஸில் எடுத்துக்குவேன். ஓகே, நம்ம எத்தனை மணிக்கு போய் ரீச் ஆகுறோன்னு பார்க்கலாம். நமக்கு 9:20 வரைக்கும் கிரேஸ் டைம் இருக்குது. அதுக்குள்ளே போக முடியும்னு எனக்கு தோணலை. ஒரு 1/2 hour லேட் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கேருந்து நான் ஒரு 10 கிலோமீட்டர் போகணும். அதுக்கே ஒரு 20 minutes ஆகிடும் ட்ராஃபிக். ஹாய் கைஸ், நான் வந்து ரெடி ஆகிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே கத்து, அதனால் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 15 minutes ஆல்ரெடி எனக்கு லேட் ஆகிடுச்சு. ஒரு 15 minutes வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் என்ன கேஜில் விட்டுட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக ஃபுட்லாம் வச்சாச்சு. ஆனால் இவர் மட்டும் ஒரே கத்து, எடு என்னை வெளியே தூக்கு அப்படின்ட்டு. அதனால தான் எடுத்து வெளியே வச்சுருக்கேன். சரி, கொஞ்சம் நேரம் இல்லை, கொஞ்சம் நேரம்லாம் இல்லை, 15 minutes இவனை வச்சுருந்துட்டு உள்ளே விட்டுட்டு கத்துனாலும் பரவாயில்லன்னு கிளம்பிட்டேன். ஹாய் கைஸ், பேக் ஃப்ரம் ஆஃபீஸ். ஓகே, இப்போ வந்து மணி 8:30 ஆயிடுச்சு. நம்ம வந்து டின்னர் செய்ய போகிறோம். என்ன டின்னர் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம்.